பொதுவா மணமகன் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப வித்தியாசமான முறையில நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் தருவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் முறியடிக்கிற அளவுல ஒரு சாதனை பண்ற வகையில ஒரு ஃபேமஸான பாப்புலர் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க நாட் ஒன்லி ஆக்ட்ரஸ், சோஷியல் சர்வீஸ்லயும் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தா நெறைய இருக்குது. ஆமாங்க, நம்ம சோனாவை பத்தி தான் பேச வரேன். இவங்க நெறைய படத்துல, அதாவது குரு என் ஆளு, 10-10, குசேலன், சேனா இந்த மாதிரி நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க நடிப்பு மட்டும் இல்லாம கனிமொழி அப்படிங்கிற படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. இவங்க நடிப்பு துறையில மட்டும் இல்லாம மத்த துறையிலயும் பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறதுக்காக பல சோஷியல் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இப்போ ரீசெண்டா ஒரு அதிர்ச்சிகரமான, அதே சமயம் எல்லாராலையும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி, ஒரு அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம், அதை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, இவங்களுக்கு ஆண்களே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எப்பவுமே பார்ட்டிஸ் அப்படின்னாக்கா இவங்க ஆண்கள் கூட வெளியே போகிறது சகஜம். ஆனா இப்போ இவங்களுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுங்க. அதுவும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டா, விவாகரத்தான, அழகான, எந்த சூழ்நிலையிலையும் எதுக்கும் தயாரா இருக்கிற ஒரு மணமகன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அப்படிப்பட்ட மணமகன் யாராச்சும் இருந்தாங்கனாக்கா கண்டிப்பா சோனாவை அணுகலாம்.